சிம்ரன் சிம்ரன் என்னங்க உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு என் பேர் சிம்ரன் தெரியாதாக்கும்? எதுக்கு வரும்போது ஏலம் போட்டுட்டு வரீங்க? இல்ல சிம்ரன், பிரியாணியும் சிக்கன் 65 வாங்கிட்டு வந்தேன். சூடாறதுக்கு முன்னாடி சாப்பிடுவீங்க தான் கூப்பிட்டேன். இந்தா. பிரியாணியா? ஆமா, இந்தா அம்மாவுக்கும் கொடுத்துட்டு நீயும் போ மாதிரி சாப்பிடுங்க. நல்ல வேலைங்க, நீங்க பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டீங்க. காலையில செஞ்ச சாப்பாடு கொஞ்சம் மீதி இருந்துச்சு, அதோட என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த பாருங்க, நீங்க பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டீங்க. இந்த பிரியாணி நானு அத்தை பூமாரி 3 பேரும் சாப்பிட்டுக்கிறோம். அந்த பழைய சாப்பாட்டை நீங்களும் உங்க அப்பாவும் சாப்பிட்டுக்கிறீங்க. அத்தம்மா மேர இங்கதான் உட்காந்துருக்கீங்களா? வாங்க வாங்க, உங்க புள்ள பிரியாணி வந்துக்கிறப்பல சூடாறதுக்கு முன்னாடி சாப்பிடுவோம் வாங்க. என்னது பிரியாணியா? எனக்கு வேணாமா சிம்ரன், வயசான காலத்துல அதே இதையும் தின்னு செரிமானம் ஆக மாட்டேங்குது. அரியா புள்ளி, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. உங்களுக்கு சேர்த்து தான் பிரியாணி வந்துருக்காரு, இப்ப வேணாம்னு சொன்னா எப்படி? அடி நெசமாலுமே எனக்கு இந்த பிரியாணி வேணாம், சாம்பிராணி வேணாமடி. அந்த பழைய சோத்துல போய் மோர் தண்ணியை ஊத்தி 2 சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்தா போதும். வயிறு ஒரு மாதிரி கப கபன்னு இருக்குது. அத்தம்மா மேர எதுக்கும் ஒரு வாடி நல்லா யோசிச்சுக்க. இப்ப வேணான்னு அப்புறம் வந்து எனக்கு இத்தினூண்டு குடுத்தீங்களா அப்படின்னு கேட்க கூடாது. அடி போடி, வேணாம்ங்கறேன். சும்மா ஆசைப்பட்டு ஏதாவது தின்னுட்டு அப்புறம் அவஸ்தைப்பட்டு கிடக்கணுமா? எனக்கு போய் அந்த பழைய சோத்தி எடுத்தா போதும். குமாரி, உன் பாட்டிக்கு பிரியாணி வேணாமா? இதெல்லாம் உனக்கு தான், சாப்பிடு. சரிம்மா. ஏமா நீ என்ன லூசா? இந்நேரத்துக்கு பழைய சோறை சாப்பிட்டுட்டு இருக்கிற? இந்த ராத்திரி நேரத்துல பழைய கஞ்சி குடிக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரியா? என் புருஷனும் பிரியாணி வாங்கி வந்து கொடுத்துருந்தா நானும் பிரியாணி உட்காந்து தின்னுகிட்டு இருந்திருப்பேன். வாங்கி அந்த தெரியலையா என்ன பண்ண சொல்ற? என் வீதி இன்னைக்கு பழைய கஞ்சி தான் குடிக்கணும்னு எழுதிருக்கு, அதான் குடிச்சுக்கிட்டு இருக்கிறேன்.